ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா அஃபிஷியல். இன்றைக்கி என்ன மினி விலாக்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி மண்டே விலாக் தான். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாவோட அத்தை பொண்ணுக்கு வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு பட்டினி சீர் உருமால் கட்டுன்னு சொல்லுவாங்க. இதே எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்துட்டு நலுங்கு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு முகூர்த்த கால் ஊன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்துட்டு நாங்கள் இருக்கிற ஊர் வந்து திருப்பூர். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்கள் ஊரில் கல்யாணத்துக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டை ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ஊரில் என்னென்ன பேர் வச்சு இதுக்கு சொல்கிறாங்கன்னு. மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும். இந்த வீடு தான் வந்துட்டு கண்ணோட அத்தை வீடு. ஸோ எல்லோரும் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு தலையில் இந்த தண்ணியெலாம் ஊற்றுவாங்க இல்லைங்களா? ஸோ நலுங்கு வைக்கிற ஹல்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் பொண்ணை வந்துட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நான் எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த ஊரில் வந்துட்டு கல்யாணத்துக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு சீர் செய்கிறாங்க. அதாவது வந்துட்டு யாராவது நகை அத்தை மாமா வரங்க வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு இங்கேயே வந்துட்டு எல்லோரும் முன்னாடியே வந்துட்டு அந்த செயின் போடுறது. அப்புறம் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு மெட்டியும் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி தாய்மாமா யாரும் அவங்க தான் போடுறாங்க. எனக்குமே வந்துட்டு கண்ணாவோட மாமா தான் வந்து மெட்டி போட்டாங்க. ஆனால் எங்கள் ஊர் சென்னையில் வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் போடுவாங்க கல்யாணத்தன்னைக்கு. இது வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா சீரும் முடிச்சிடுறாங்க. செயின் போடுறதுலேருந்து அந்த மெட்டி போடுறது எல்லாமே இன்க்ளூட் மொய் பணம் கூட இதிலேயே வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு சாப்பிட்லான்ட்டு டேபிள்லாம் எடுத்தாச்சு. கண்ணாவும் சொல்லாமலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நம்ம புருஷன் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இளநீ புட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. சூப்பர் செம்ம டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு புளிக்குழம்பு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுவும் அட்டகாசமாக இருந்தது. எப்பவுமே எனக்கு புளிக்குழம்பே பிடிக்காது. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டு தம்பி வந்துட்டு அவங்க அக்கா பொண்ணு கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தால். பாவம் அந்த பொண்ணு அவ்வளோ அமைதியாக க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்கிறா. ஆனால் அவளை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தான். ஃபைனலாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும் போது என்ன பண்ணோம்னா, தம்பியோட சைக்கிள் ஒன்று ரிப்பேரில் இருந்தது. ஒரு சைக்கிள் டயர் ஒன்று கலண்டிருந்து. அதை போய் கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒன்ஸ் அங்கேயும் கேட்டுட்டு தம்பி அதுக்குள்ளே வந்து நல்ல செம்ம தூக்கும். தம்பி அப்படியே வந்து படுக்க வச்சுட்டு இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.